Hi friends, welcome to Hello Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரை ஆனியன் இது வந்து ஹைதராபாத் பிரியாணிக்கு யூஸ் பண்றது. இது எப்படி பண்ணலாம்ன்றதை நம்ம பாப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நியூவா பார்க்கறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி கீழ ஒரு பெல் ஐகான் இருக்கும். அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் ரெகுலரா போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இப்போ இத யூஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நான் 3 ஆனியன் எடுத்துர்க்கேன். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸ்ல நான் 3 ஆனியன் எடுத்துர்க்கேன். இதை இப்படி லென்த்தியா இப்படி கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இந்த ஆனியனை வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் திக்கா இல்லாம தின்னா கட் பண்ணுங்க. அப்புறம் இத ஃப்ரை பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து குக்கிங் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வெட்டின ஆனியனை வந்து இதில் நான் வந்து ட்ராப் பண்ணுறேன். இதில் ட்ராப் பண்ணி இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் தான் நம்ம இதை குக் பண்ணுறோம். இது நல்லா கிறிஸ்பி ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இதை நல்லா இப்படி திருப்பிட்டே இருக்கணும். இது பாருங்கள், இது வந்து நம்ம யூஸ்வலாக பக்கோடா எப்படி வறுக்கும் அந்த மாதிரி தான் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி இதை நம்ம வறுக்கணும். இது வந்து ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. நான் ஆனால் ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த கலரில் தான் நம்ம எடுக்கணும். இதோடு டார்க்காக எடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து நம்ம பிரியாணியில் செய்யும் போது ரொம்ப கசப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இதுதான் நம்ம வந்து ஹைதராபாத் பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற மெயினான ஒரு ஆனியன். இந்த ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் கிரேவிக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் என்னோட எல்லோ கிச்சன் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஷ்க்கு நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பேன். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோட எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.